இன்றைய தினமலர் செய்தியில் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் கோவில் நகரமான மதுரையை தொழில் நகரமாக மாற்றுவோம். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 37,000 கோடி முதலீட்டுக்கு 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. முதல்வர் உறுதி. 150 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வேலுநாச்சியார் மேம்பாலம் முதல்வர் திறந்து வைத்தார். கோவாவில் இரவு விடுதியில் பயங்கர தீ விபத்து. சுற்றுலா பயணியர் உட்பட 25 பேர் பலி. தமிழகத்தில் மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள். இதில் 6,34,00,000 வாக்காளர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மீதி 7,00,000 வாக்காளர்கள் பதிவாகவில்லை. ஆயுத தாக்குதல் ரேடாரை பயன்படுத்தி ஜப்பான் விமானங்கள் அச்சுறுத்தியது சீனா. சீனாவில் அதிநவீன வசதிகளுடன் இந்திய தூதரகத்தின் புதிய கட்டடம் திறப்பு. சீனாவுடன் நல்லுறவு ஏற்பட்டால் மகிழ்ச்சிதானே. இருந்தாலும் சீனாவை நம்பலாமா? வணக்கம்.